ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூன் 23ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய தாக்கங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, அவர்களுடைய எதிர்காலங்களானது பார்த்தீங்கன்னா எப்படி அமையும், அவர்களுடைய தொழில் வளர்ச்சியானது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்க போகிறது, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை தனுசு ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் 23ஆம் தேதிக்கு பிறகு இந்த காலகட்டங்களானது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு அபரிமிதமான ஒரு நற்பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகுது அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக ஜோதிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் இடத்து கிரக சஞ்சாரங்கள் எப்பொழுதுமே தடைகளை குறிக்கும் என்று கூறப்பட்டாலும் இப்போ இந்த நேரங்களில் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதே 8ஆம் வீட்டில் உச்சநிலை அடைவது ஒரு பெரிய அரிய திருப்பங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திருப்பு முனைகள் பார்த்திங்கன்னா இது உங்களுடைய ஆயுள் பலத்தை அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் மறைமுக எதிர்ப்புகளையுமே பார்த்திங்கன்னா தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு கட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் பார்த்திங்கன்னா விபரீத ஒரு ராஜயோகங்களும் பார்த்திங்கன்னா ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லலாங்க. இதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக பணமழைகள் அதிர்ஷ்டங்களும் சேரும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு துணையாகவே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் உங்களுடைய 6ஆம் வீட்டிற்குள் நுழையக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு நிறையவே அசைக்க முடியாத போராட்ட குணத்தை கொடுப்பாங்க. தனிப்பட்ட குடும்ப உறவுகளில் மட்டும் சற்று நிதானத்தை கையாண்டால் இந்த ஒரு காலகட்டங்கள் நீங்கள் எதிர்பாராத விதமாக ஒரு மாபெரும் வெற்றி காணக்கூடிய ஒரு பொருளாதார காலங்களாக, அதாவது பொருளாதார பொற்காலமாக மாற்றும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா உத்தியோகஸ்தாரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான வளர்ச்சிகள் நிறைந்த ஒரு காலகட்டங்களாகும். உங்களுடைய ஜீவனாதிபதியான புதன் பகவான் இப்பொழுது ஜூன் 23ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த ராசியிலேயே ரொம்ப பலமாக அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் உலகில் உங்களது வியூகங்கள் ஐடியாக்கள் அனைவராலும் பார்த்திங்கன்னா போற்றப்படக்கூடியதாக காணப்படும். மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த நேரத்திலேயே பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் 6ஆம் வீடான ருணரேக சத்ருஸ்தானத்திற்குள் பார்த்திங்கன்னா நுழையிறாங்க. ஸோ இந்த ஒரு இறுதி பாதுகாப்பு அரணாக செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயங்கள் ரொம்பவுமே உங்களுக்கு இறுதி பாதுகாப்பான ஒரு அரணாக செயல்படக்கூடியது. உங்களுடைய உழைப்பை குறைத்து மதிப்பிட நினைப்பவர்கள் இப்பொழுது தாமாகவே பார்த்திங்கன்னா பின்வாங்குவார்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வுகள் அல்லது துறை ரீதியான இடமாற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தினுடைய இறுதியில் மிக சுபமாக பார்த்திங்கன்னா அதாவது சுலபமாக முடிவடையும். ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களாகவே பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு இருக்கும். தகவல் தொழில்நுட்பம், தரவு பகுப்பாய்வு, ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இப்பொழுது 8இல் இருக்கக்கூடிய உச்ச குருவினுடைய அருளால் நிறையவே திருப்பு முனைகளும் சிறந்த கௌரவங்களும் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல தாங்க உங்களுடைய சுய தொழிலையும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய சுய தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலநிலைகளானது மிகவும் அனுகூலமாக இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம், இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய சப்தமதிபதியான புதன் பகவான் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலத்துடன் சஞ்சரித்து வர்றாரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களது வியாபார தொடர்புகள் ரொம்பவுமே மிகப்பெரிய ஒரு என்னது வியக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமாக பிரம்மாண்டமாக பார்த்திங்கன்னா விரிவடையக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வியாபாரங்கள் ரொம்ப பெரிதாக விரிவடைய போகிறது. அதனால் நீங்கள் ரொம்பவுமே மகிழ்ச்சி கொள்வீர்கள். புதிய மற்றும் அதிக லாபங்கள் தரக்கூடிய கூட்டாண்மைகளை எளிதாகவே உருவாக்குவீர்கள்.
உங்களுக்கு ஏஜென்சிகள் அல்லது நிதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள், வாடிக்கையாளர்களினுடைய வருகைகள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே அமோகமாக இருக்குங்க. இந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாக்கியாதிபதியான சூரிய பகவான் இப்பொழுது இந்த ஜூன் 23க்கு பிறகு 7ஆம் வீட்டிற்குள் வந்து பார்த்திங்கன்னா பிரவேசிக்க இருக்கிறாரு. ஸோ அதனால் அரசாங்க ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, அதாவது கவர்மெண்ட் டெண்டர் எல்லாமே இப்போ கிடைக்கும், அல்லது பெரிய நிறுவனங்களினுடைய ஆர்டர்கள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடிவடையுங்க. இருந்தாலும் கூட வியாபார கூட்டாளிகளிடம் வந்து பார்த்திங்கன்னா விவாதங்களை வந்து நீங்கள் மேற்கொள்ளும்போது ஆதிக்க மனப்பான்மையை தவிர்த்து சற்று இணக்கமாக நடந்து கொள்வது பண வரவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சீராக வைத்திருக்க உதவும். உங்களுடைய நிதி நிலைகளை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்பொழுது பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதி நிலையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பல ஆச்சரியங்களை அள்ளித்தரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் உருவாகக்கூடிய பிரம்மாண்டமான கிரக சேர்க்கையானது இந்த 3 கிரகங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து காணப்படுவதனால உங்களுக்கு மிக சிறந்த ஒரு விபரீத யோகத்தை வந்து, ராஜ யோகத்தை வந்து தூண்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வராது என்று என்றைக்கோ கைவிட்ட பழைய கடன்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு முடங்கிய நிதிகள் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது எதிர்பாராத விதமாகவே உங்களுடைய கைகளில் வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது நீங்கள் எப்போவோ எத்தனை வருஷங்கள் கழித்து உங்களுடைய பிள்ளைகள்லாம் கூட வந்து பெருசாகி பேர பிள்ளைகள் கூட ஒரு சிலர் எடுத்திருப்பாங்க, அந்த அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு பிறகு அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து இப்போ நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். காப்பீட்டு தொகைகள், முதிர்வு பாலிசிகள் அல்லது மூதாதையர் சொத்துக்கள் மூலமாக திடீரென்று வந்து பார்த்திங்கன்னா பெருந்தொகை உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உங்களுடைய 4ஆம் வீட்டில் அர்த்தாஷ்டம சனி சஞ்சரிப்பதனால இந்த மாதிரி உங்களுடைய கைகளில் வரக்கூடிய ரொக்கத்தை நிலமாகவோ மனை அல்லது வீடு போன்ற நிரந்தர முதலீடுகளாக மாற்ற நீங்கள் இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்படுவீங்க. அந்த விஷயங்களும் இப்பொழுது நிறைவேறும் அப்படின்னு தான் சொல்லணும். மேலுமே உங்களுடைய எதிர்கால பாதுகாப்பிற்காக இது மிகவும் புத்திசாலித்தனமான முடிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய எதிர்காலத்திற்கு ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பயனளிக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா யோசித்து செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பலமுறை யோசித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்வது சிறந்தது. அதே போல் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது உங்களுடைய உடல் நலத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கவசம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு கவசத்தை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா, நீண்ட காலமாக உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட வியாதிகள் எல்லாமே இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக குணமடைய தொடங்குங்க. உங்களுடைய ஆயுள் பலம் மற்றும் உள் வீரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடும். இருப்பினும் கூட 7ஆம் வீட்டிற்குள் நுழையக்கூடிய சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுடைய உடலில் வந்து பார்த்திங்கன்னா பித்தத்தை அதிகரிக்க கூட்டுவார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பித்தங்கள் உங்களுடைய உடம்புல நிறைய பித்தத்தை வந்து ஏற்படுத்துவாங்க. அந்த மாதிரி பித்தத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே ஒரு ஹேபிட்ஸ் வளர்த்துட்டு வந்திருப்பீங்க. காலையில் எழுந்திரிச்சதும் டீ காஃபி இந்த மாதிரி குடிப்பீங்க, ஈவினிங் டைமில் குடிப்பீங்க. இந்த மாதிரி காஃபி டீ அந்த பழக்கத்தை விடுங்க, உங்களுக்கு பித்தங்கள் ஏற்படாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 23க்கு பிறகு 6ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய செவ்வாய் வேலை பொழுவால் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான அலைச்சலையும் உடல் சோர்வையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. முறையான ஓய்வு எடுக்க தவறினால் நரம்பு தளர்ச்சி அல்லது கண் சோர்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள்லாம் அதிகமாகவே வந்து உண்டாகுங்க. கண் சோர்வுகள் ஏற்பட காரணம் என்னென்னா, சரியான தூக்கமின்மை தான் அந்த கண் சோர்வுகள் உங்களுக்கு உண்டாகும். ஸோ அதனால் சரியான நேரத்திற்கு உறங்கணும். அதேபோல் 8 மணி தூக்கம் அப்படிங்கிறது ஒரு 7 மணி 6 மணி நேரமாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த தூக்கங்கள் இருக்கணும். ஸோ அதனால் 8 மணி நேர தூக்கத்தை வந்து குறைத்து கொள்ளக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு 8 மணி நேர தூக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடைபிடிக்கணும். அப்படி முடியாதவங்க அட்லீஸ்ட் 6 மணி நேரம் 7 மணி நேரம்னாவது தூங்க பழகிக்கவங்க. ஸோ அந்த நேரத்தை ஒதுக்குங்க, அது ரொம்ப முக்கியமானது. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து நீங்கள் உடற்பயிற்சிகளை செய்யணும். யோகா பயிற்சிகளை வந்து செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8ஆம் இடத்தில் உள்ள கிரகங்கள் உங்களுக்கு உள்ள நேர்மறையான ஆன்மீக சக்தியை வந்து பார்த்திங்கன்னா தட்டி எழுப்ப செய்யும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வரும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கும்.
குடும்ப விவகாரங்களை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டில் அர்த்தஷ்டம சனி சஞ்சரிப்பதனால உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை நீங்கள் அதிகமாக சுமக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய தாயாரினுடைய உடல் நலனில் அவ்வப்போது அக்கறை செலுத்துவது மிகவும் நல்லது. திருமண வாழ்க்கையில் இந்த காலகட்டங்கள் நீங்கள் சில விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டுங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 23க்கு பிறகு சூரிய பகவான் உங்களுடைய 7ஆம் வீட்டிற்குள் வந்து பார்த்திங்கன்னா பிரவேசித்து வராரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் தேவையற்ற அதிகார மனப்பான்மையோ அல்லது ஈகோ பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிக்காட்ட வேண்டாம்.